கோவை அருகே நடைபெறும் 2 நாள் வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கிற்கு புறப்பட்டார் தாவேக தலைவர் விஜய். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கலைவரம் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கி அடுத்த ஆண்டு 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னேற்பாடு பணிகள் செய்து வருகிறார். இதற்காக அவர் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டுள்ளார். அதன்படி நேற்று கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த தாவேக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கம் கோவை அருகே உள்ள குருமபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது. இதில் நேற்று ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுடன் கருத்தரங்கில் கலந்து கொண்டார். இன்று நடைபெற இருக்கும் கருத்தரங்கில் கோவை, திருப்பூர், நீலகிரி மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு கருத்தரங்கில் கூட்டம் தற்பொழுது நடைபெற உள்ளது. அதற்காக அவர் தங்கியிருக்கும் அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து திறந்த வேனில் சென்று கொண்டுள்ளார். இந்த கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை கட்சி பொதுச் செயலாளர் புஜி ஆனந்த் கடந்த வாரம் முதல் கோவையில் முகாமிட்டு செய்து வருகிறார். கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவரும் நடிகரும் விஜய் சென்னையிலிருந்து நேற்று விமானம் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு வந்தார். அவருக்கு கோவை விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட நடிகர் விஜய் மேலதாளம் முழங்க சாலை இருபுறமும் தொண்டர்கள், ரசிகர்கள் அடுத்த தமிழக முதல்வர் என்றும் தலைவா என்றும் கோஷங்களை எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் நேற்று அவரின் ரசிகர்கள் சிலர் அவர்கள் வாகனத்தின் மீது ஏறி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் அவர்களை கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஓய்வு எடுத்தார். அதன் பிறகு அவர் நேற்று இதே போன்று பிற்பகல் 3 மணிக்கு கருத்தரங்கம் நடைபெறும் இடத்திற்கு காரில் நட்சத்திர விடுதியிலிருந்து கருத்தரங்கம் நடைபெறும் கல்லூரி வளாகத்திற்கு கிளம்பி சென்றார். அப்பொழுது விடுதியில் இருந்து வெளியே வந்த விஜயின் காரை சூழ்ந்த ரசிகர்கள் அவரின் காரின் கதவுகளை சேதப்படுத்தினர். இதையடுத்து அவர் மற்றொரு காரில் ஏறி சென்றார். அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தொண்டர்களும் ரசிகர்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டு விடுதியிலிருந்து கருத்தரங்கம் நடைபெறும் இடம் வரைக்கும் சென்றனர். அப்பொழுது இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி சிறிய அளவிலான விபத்துகளும் ஏற்பட்டன. மேலும் கல்லூரி வளாகத்திற்கு நுழைய முயன்ற ரசிகர்கள், தொண்டர்களை தடுக்க முடியாமல் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி காவலர்கள் திணறினர். மேலும் கல்லூரி கதவுகளை தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்த தொண்டர்களும் ரசிகர்களும் சிலர் காம்பவுண்ட் சுவர்களை ஏறி குதித்தனர். இதனால் அந்த கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. இந்நிலையில் அங்கிருந்து பட்டதாரி ஆசிரியர்கள் சிலர் கல்லூரி வளாகம் முன்பு பல ஆண்டுகளாக பணிக்காக காத்திருக்கும் எங்களுக்கு அதிமுகவும் திமுகவும் பணி ஆணை வழங்கவில்லை என்றும் வருகிற 2026 தேர்தலில் எங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் வாக்குகள் அனைத்துமே தாவேகாவிற்கு மட்டுமே என பதாகைகளை ஏந்தி கல்லூரி முன்பு நின்றிருந்தனர். இந்நிலையில் நடிகர் விஜயை காண சாலையில் இருபுறமும் மக்கள் கூடியிருந்தனர். வரவேற்க மேலும் வீட்டு மாடி மற்றும் கல்லூரி வளாகம் முன்பு உள்ள உயரமான தண்ணீர் தொட்டிகளில் ஏறி ரசிகர்கள் அங்கு இருந்த கோஷங்களை எழுப்பி நடிகர் விஜயை கண்டு உற்சாகத்தில் ஈடுபட்டு மேலும் அங்கு இருந்த ரசிகர்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்தும் சுழன்றும் அட்ராசிட்டியிலும் ஈடுபட்டனர். பின்னர் நடைபெற்ற பூத் முகவர் கருத்தரங்கில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தமிழகத்தில் மாறி மாறி ஆண்ட திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளை எப்படி எதிர்கொள்வது, தாவேகாவின் முதல் தேர்தல் களத்தில் எது போன்ற பணிகளை செய்வது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வாக்குச்சாவடி முகவர்களுக்கு நேற்று நடந்த கருத்தரங்கில் ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் நடிகர் விஜய் அந்த கருத்தரங்கில் பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசினார். மேலும் தற்பொழுது நடைபெறும் கருத்தரங்கில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் பேசுகிறார். அதற்காக தற்பொழுது அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து திறந்த வேனில் கிளம்பி கல்லூரி வளாகம் நோக்கி சென்று கொண்டுள்ளார். அவரை பின்தொடர்ந்து விஜயின் ரசிகர்கள் இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் பின்தொடர்ந்து சென்று கொண்டு உள்ளனர். மிஸ்ஸா ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.